இன்டர்நெட்லேருந்து நிறையா இமேஜஸ் டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு சில இமேஜஸில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட நேம் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஓனரோட நேம் இருக்கும். இந்த மாதிரி இமேஜஸில் இருக்கிற அன்வான்ட் டெக்ஸ்ட்டை அன்வான்ட் ஆப்ஜெக்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அன்வான்ட் ஆப்ஜெக்ட் அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் கேலரின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். அதில் எந்த இமேஜஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பாட்டமில் பாருங்கள் ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் இருக்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆகிற ஏரியா ரெட் கலரில் காமிக்கும். டெக்ஸ்ட் ஏரியாவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் பாட்டமில் பாருங்கள் ப்ராசஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் கொடுத்தோன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டு மட்டும் ரிமூவ் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரிமூவ் பண்ண மாதிரி எதுவுமே காமிக்காது, அந்தளவுக்கு கிளியராக ரிமூவ் ஆகிடும். டெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ண இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு டாப்பில் ரைட் சைட் சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தோன்னே ரிமூவ் கண்டென்ட் நேமில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அதில் இந்த இமேஜ் சேவ் ஆகிடும். கேலரியில் ரிமூவ் கண்டென்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கும்.